இனி இந்த இதுக்குள்ள நுழையிறதுனா நான் முதலமைச்சராகத்தான் வருவேன். இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின் மக்களுக்கு ஏன் எம்ஜிஆர் விளக்கணும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு பொருள். கலைஞர் அவருடைய தொகுதியில அவருடைய தொண்டர்கள் அவருடைய மேடையில போய் அவர் எலுமிச்சம்பழ மாலையை போட்டா அது எப்படி? அப்படிப்பட்ட ரசிகர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அப்படி. எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்ப அண்ணா முதல் அதிமுக வரை என்று தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த அதிமுக ஆரம்பிச்சாச்சு. எம்ஜிஆர் மடமடன் அந்த கட்சி பணிகளை தொடங்கிட்டாரு. இப்ப பாருங்க, கட்சி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஆட்கள் நியமிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒண்ணுல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, அப்புறம் ஒரு 2-3 மாசம் காணா போயிருவாங்க. அப்படி இல்லை எம்ஜிஆர். உடனே அவருடைய படத்துல இருக்கிற விறுவிறுப்பு அவருடைய கட்சியிலையும் இருக்கு. அக்டோபர் 17 ஆரம்பிச்சிருக்காரு, 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்களுடைய அந்த ஊழல் பட்டியலை தயாரிச்சு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வலது கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப நல்ல உதவியா இருக்குது. அப்போ வலது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் கூட நல்லா ஒத்துழைப்பா இருக்காரு. 2 பேருமா போய் ஆளுநரை பார்த்து ஒரு ஊழல் பட்டியல் கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சி பற்றி ஒரு ஊழல் பட்டியல். அப்படி கொடுக்கும் போது ஆளுநர் என்ன பண்றாரு, இப்ப நீங்க இதை கொடுத்தா நான் வாங்கி இதை திரும்ப முதலமைச்சருக்கு தான் அனுப்பணும், அவர்கிட்ட இருந்து பதில் வாங்கிதான் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும், நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. இப்ப யோசிக்கிறாங்க, இதை கொடுத்துட்டு போறதா, கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல, இன்னொன்னு இதுக்கான பதிலா அவங்க தயாரிச்சு வைக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்த மாதிரி ஆயிரும். சோ வேண்டான்ட்டு இல்லங்க அப்படின்ட்டு அந்த இதோட வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு நவம்பர் 11 எங்க போறாங்க, ஜனாதிபதியை போய் பார்த்து கொடுக்குறாங்க. ஜனாதிபதியை போய் பார்த்து கொடுத்த உடனே அவர் சரின்னு வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்திரா காந்தி அம்மாவுக்கு அனுப்புறாரு. இந்திரா காந்தி அம்மா எங்க அனுப்புனாங்க, கலைஞருக்கு அனுப்புனாங்க. அவர் பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன். அவர் எப்பவுமே ஒரு நகைச்சுவையா தானே பதில் சொல்லுவாரு, அப்படி சொல்லிட்டாரு. அதற்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நவம்பர் 13 சட்டமன்றம் கூடுது. இப்ப இவ்வளவு எதிர்ப்பு வந்துருச்சு, ஒரு எதிர்கட்சியாக ஒரு எதிர் அணியாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அதிமுக. இப்ப சட்டமன்றம் கூட்டின உடனே சட்டமன்றத்துல மதியழகன் அவர் எம்ஜிஆருக்கு சப்போர்ட், மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதனால நீங்க உடனே அதை ராஜினாமா பண்ணணும், அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. இதை பற்றி எல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ அந்த பேச்சுக்கள்லாம் வந்த உடனே இது சட்டமன்றத்தை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஒத்தி வைங்கன்னு பொன்னப்ப நாடார் காங்கிரஸ்காரர் சொல்றாரு, கேடிகே தங்கமணி இருக்காரு, சரின்ட்டு இவங்க ஒத்தி வச்சுட்டு வெளியே எல்லாரும் கிளம்பி வரும்போது என்ன நடக்குது, மேல மாடத்துல இருந்து செருப்பு விட்டு எறிகிறாங்க. எம்ஜிஆர் இவங்க எல்லாம் நடந்து, எதிர்கட்சிக்காரர்கள்லாம் நடந்து வந்துட்டு போது மேல இருந்து செருப்பு வந்து, இதுக்கிடையில உள்ள மதியழகனை சுத்தி திமுக காரங்களா, நீ திமுகவுல நின்னுதானே ஜெயிச்சு வந்த, இப்ப என்ன நீ எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க எல்லாம் மதியழகனை போட்டு தாக்குறாங்க. உள்ள ஒரு அடிதடி நடக்குது, வெளியே எப்படி ஒரு அசிங்கம் நடக்குது. அப்போ அந்த செருப்பு விழுந்ததை பார்த்த உடனே எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அசூயை, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சட்டமன்ற வரலாறுல இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு அருவருப்போட வரும்போது பத்திரிகைக்காரங்க எம்ஜிஆரை மறிச்சு கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு உள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப கேக்குறாங்கல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி நினைக்கும் போது அவர் சொல்றாரு, சட்டசபை செத்து விட்டது அப்படின்றாரு. அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு போயிடுறாரு. இனி இந்த இதுக்குள்ள நுழையிறதுனா நான் முதலமைச்சராகத்தான் வருவேன். இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின் இவர் விஜயகாந்த் சொன்ன மாதிரி சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னா அது இவங்க பண்றது. சும்மா இருந்திருந்தா கூட அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார். அவரை போய் கட்சியை விட்டு வெளியேற்றி கடைசியில ஆட்கள்லாம் சேர்ந்து அவரை தூக்கி தலைவராக்கி, இப்ப அவர் ஏதோ பேசிட்டு போனவரை போய் செருப்பு விட்டு எரிஞ்சு அவர் இன்னி முதலமைச்சரா தான் உள்ள வருவேன்னாரு. கடைசியில அவர் ஆயுஸ் உள்ள வரைக்கும் முதலமைச்சரா இருந்தாரு, இவங்களை உள்ளேயே விடல. இதெல்லாம் தேவையா? என்னவோ நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்ச மாதிரி
அவங்க வந்து எம்ஜிஆரை வந்து ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டாங்க திமுக காரங்க. அதுல ஒரு தரப்பினருக்கு அந்த சம்பத் வழியினர் அந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல, சம்பத் கண்ணதாசன் அந்த மாதிரி அந்த திங்க் டேங்க்னுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அறிவு சிந்தனையாளர்கள் அப்படின்னு அறிவு ஜீவிகள்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்களுக்கு வந்து இந்த சினிமாக்காரங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு முழுக்க போக்கஸ் ஆகி எம்ஜிஆர் மேல போய் பாயுது. அப்ப அவ்வளவு கோபத்தோட இருக்கிறனால இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க, இவங்க எல்லாம் ஒரு ஆளா நமக்கு எதிர்த்து நின்று பேசுறதுக்கு அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, இது வந்து இன்னும் மேலும் மேலும் ஒரு திறமையானவன்கிட்ட போய் எதிர்க்கவே கூடாது. அதே மாதிரி சான்றோனையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது. எதிர்த்தால் அது வந்து ஒரு பேரழிவைத்தான் நமக்கு ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகுது, நவம்பர் 13 இந்த மாதிரி சட்டசபை செத்து விட்டதுன்னு போன எம்ஜிஆர் இதே மாதிரி தானே ஜெயலலிதாவுக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது ஜெயலலிதா ஆரம்பிச்சுச்சோ அல்லது வேற யாரும் ஆரம்பிச்சாங்களோ தெரியல. பிரச்சனை வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப அசிங்கமா நடந்து கடைசியில அந்த அம்மாவும் நான் முதலமைச்சராகத்தான் உள்ள வருவேன்னு. நம்ம சினிமாக்காரங்க தானே அப்படின்னு நினைக்கிறோம். சினிமாவிலையுமே நல்ல திறமையானவர்கள், நல்ல தலைமை பண்புடையவர்கள், சிறந்த மனிதர்கள் இருப்பாங்க. சினிமான்றது வந்து நம்ம சினிமா தானே அப்படின்னு ஏளனமாக சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுலயும் திறமைசாலிகள் இருப்பார்கள். அதனால இவங்க வந்து வீணா பிரச்சனைய வந்து தானா வலிய வாங்கிக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் சொல்லிட்டு போனவர் நவம்பர் 13 உடனே என்ன பண்றாரு, அடுத்த நாளே பந்த் அறிவிக்கிறார். நவம்பர் 15 பந்த் தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு காரு பஸ் ஒண்ணு ஓடல. திமுக தொழிற்சங்க டிரைவர்களை வச்சு பஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆள் ஏறணும் இல்ல, பஸ் ஓடும் ரோட்ல. பயணி நோ பயணி எட்டால்ன மாதிரி ஆட்கள் வந்து அவங்க அதாவது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்னன்றது இதுலதான் தெரியும். இப்போ பெண்களே வந்து கடை அடைங்க, இன்னைக்கு ஒரு நாள் கடை வச்சு நடத்தாட்டினா என்ன, அந்த அவ்வளவு பெரிய மனுஷனையே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வீட்டுல இருக்க பெண்கள் சொல்லிட்டா கடை கண்ணி எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். எங்கே வெளியே போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுல இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டா, கவர்மெண்ட் வராட்டினா நான் ஒரு நாள் சம்பளத்தை பிடிப்பேன்னாலும் பரவாயில்ல, நீ பிடிச்சுக்கொண்டு வீட்டுல இருந்துருவாங்க. அப்ப அந்த பெண்களுடைய ஆதரவு வந்து ஆதரவு அதிகாரம் என்பது எம்ஜிஆர் பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி இருக்கிறனால பயங்கரமான ஒரு ஆதரவும் பொதுமக்கள் ஆதரவு பந்த் நடக்குது. நவம்பர் 13 அப்படியே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஸ்தம்பிச்சு போன உடனே என்ன பண்றாங்க, நவம்பர் 11 அந்த 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும் போது போய் ஆளுநர்கிட்ட போய் கேட்டு சட்டமன்றம் வந்து இனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, சட்டமன்ற தொடர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட சொன்னாங்க. திரும்ப ஒரு 2 வாரம் கழிச்சு டிசம்பர் 2 வர்றாங்க. வந்து அப்ப என்ன செய்யறாங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்க எல்லாரையும் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், யாரும் உள்ள வரக்கூடாது, எல்லாம் யாருமே வரல. அந்த நிலைமையில ஒரு வாக்கெடுப்பு நிகழ்த்துறாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு. இருக்கிறது முழுக்க திமுக காரங்க. அப்புறம் என்ன நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுவாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி திமுக எம்எல்ஏக்களை வச்சு எங்க ஆட்சி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பொதுமக்கள் ஆதரவு கொஞ்சம் கூட இல்லை. இப்ப அடுத்து எம்ஜிஆர் என்ன பண்றாரு, நவம்பர் 26 ஒரு மாசத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. 26 அரசியலை வந்து சுத்தப்படுத்தும் போராட்டம் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு மக்களை கொண்டே, மக்கள் தானே அவருக்கு முதல்ல தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்க. இதுதான் வந்து ஒரு வெற்றிகரமான ஜனநாயக முறையில் நடைபெறுகின்ற ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம் அல்லது ஒரு புரட்சி படை அப்படின்னா, புரட்சி தலைவருடைய படை அப்படின்னா அது மக்களுடைய படை. மக்கள் முன் வந்து ஒவ்வொன்னா செய்யறாங்க பாருங்க. என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் மக்கள் வந்து அந்தந்த தொகுதியில இருக்க மக்கள் சேர்ந்து உங்க தொகுதி எம்எல்ஏ என்னென்ன செய்தாரோ உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், நீங்க தானே ஓட்டு போட்டு எடுத்தீங்க, என்னை விட உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து அதை ஒரு பட்டியலா எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க வந்து ராஜினாமா பண்ணி திரும்ப வந்து தேர்தலை சந்திங்க அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. இன்னைக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு எம்எல்ஏ வீட்டு முன்னாடி போய் மக்கள் வந்து உங்க மேல நம்பிக்கை இல்ல, நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றது.
ஆனா அன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து அவ்வளவு ஒரு ஆர்வமா போனாங்க. போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் வந்து அதை முன்னெடுத்து செய்யறாங்க. அப்படியெல்லாம் போய் கொடுக்குறாங்க. கலைஞர் என்ன பண்றாரு, பக்கத்துல யாரோ அவர் கையில அந்த எலுமிச்சம்பழம் கொடுத்திருக்காங்க, அதை அப்படி கொடுத்துட்டாரு. சரின்னு அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூட இருந்த ஒருத்தர் தான் வாங்கினார். அப்ப எம்ஜிஆர் கோவிக்கிறார், எதுக்கே அவர் கொடுத்தாருன்னு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்த அப்படின்னு. அவர் என்னமோ கை நீட்டி கொடுத்தாருங்க, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்ப உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கலைஞர் ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு கேள்வி கேட்க சொல்லி, எதுக்கு நீங்க எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்க? ஏன்னா மக்கள் பிரதிநிதி மக்களோட தானே வர்றாங்க, எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னும் போது, தேய்த்து குளிக்கட்டும் தெளிவு பிறக்கட்டும் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் முன்னாடி கலைஞர் சொல்றாரு. சில புஸ்தகத்துல எல்லாம் இல்ல நான் சும்மா கொடுத்தேன்னு சொல்றாருன்னு இருக்கு, அப்படி இல்லை. அதுல கலந்துகிட்டவங்களை கேட்டா சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன நடத்துறாரு, அங்கேயே அவர் தன்னுடைய தொகுதியிலேயே ஏன் விளக்கினோம் என்பதற்கான ஒரு விளக்க பொதுக்கூட்டம். அந்த காரணத்தை விளக்கணும்ல, மக்களுக்கு ஏன் எம்ஜிஆரை விளக்கணும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துலதான் அவர் பொதுக்கூட்ட மேடைக்கு வரும்போது போய் ஒரு 26 பழங்கள் கொண்ட ஒரு மாலையை போட்டு அங்கேயே வந்து ஒரு நோட்டீஸ் அப்படி பறக்க விடுறாரு. ராஜினாமா செய், மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டீங்க, ராஜினாமா செய்யுங்கன்னு ஒரு நோட்டீஸ பறக்க விட்ட உடனே இந்த மாலை போடும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியல. என்ன இவர் வந்து மாலை போடுறாரு, ஒரு அன்னைக்கு வந்து இது கொடுத்தவராச்சே, மனு கொடுத்து நம்மள ராஜினாமா செய்யுன்னு சொன்னவராச்சே அப்படின்ற அந்த ஒரு சில நொடிகள்ல இந்த நோட்டீஸும் பறந்து வரவும் பார்த்துட்டு எல்லாரும் உஷாராகி ஒரு மாதிரி அலர்ட் ஆகி திமுக தொண்டர்கள்லாம் கோவம் வந்துருது. எங்க வந்துகிட்டு நீ என்ன வந்து நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதுக்கிடையில இவர் மாலை போட்டவர் என்ன சொல்லிடுறாரு, நல்லா தேய்ச்சு குளிங்க உங்களுக்கும் பித்தம் தெளியட்டும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அடின்னு அடிச்சு உண்டு இல்லன்னு ஆக்கிடுறாங்க அவரை. அப்புறம் போலீஸ்காரங்க வேற போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. செய்தி எம்ஜிஆருக்கு போனோன்னே எம்ஜிஆர் போன் பண்ணி கேக்குறாரு, என் ஆள் அங்க இருக்கிறானா இல்லையா, அவன்கிட்ட போனை கொடுங்க, நான் பேசணும், இல்லைன்னா நான் வந்து நானே நேர ஸ்டேஷனுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க பயந்து கொடுத்து பேச சொல்றாங்க. நீ தைரியமாரு, நான் வக்கீல் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இதுல நீதிமன்றத்துல போய் கேட்கும் போதெல்லாம் செஞ்சவங்களுக்கு செய்யணும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. நான் படிக்காதவன், நான் ரொம்ப படிச்சவன் கிடையாது, அதனால வந்து அவர் எனக்கு ஒரு பழம் கொடுத்தாரு, நான் அவருக்கு 26 பழம் கொடுத்தேன், அவர் சொன்னதுதான் நானும் சொன்னேன் அப்படின்னு. உடனே ஜட்ஜே சொல்றாரு, உனக்கு வாய் நீளம், ரொம்ப ஜாஸ்தி உனக்கு வாய் அப்படின்ட்டு. ஆனா அவங்க போட்ட கேஸ் வந்து வேற கேஸ். அதனால வந்து அவங்க அங்க அதுல கண்டிப்பா அவர் விடுதலை தான் ஆகணும், விடுதலை ஆகிதான் தீரணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க கேஸ் வந்து வலுவில்லாம போட்டாங்க. வலுவில்லாத முறையில போட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு இந்த கேஸ்ல வந்து இவரை தண்டிச்சே ஆகணும், நம்ம ஆட்சி தானே நினைச்சிட்டு தைரியத்துல போட்டுட்டாங்க. அந்த விவரம் எல்லாம் நம்ம பிறகு வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து அதிமுகவின் முதல் தியாகி இப்படி ஒரு ஆள் வந்து மேடையில ஏறி இப்படி செய்தா அடிச்சு நம்மளை கொல்லுவாங்க, அந்த மேடையிலே வச்சு அடிச்சு நம்மளை கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சும் தன்னுடைய உயிரை துச்சமாக வைத்து எம்ஜிஆருக்காக பணி செய்த ஆட்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஏன்னா இந்த சிங்கத்தை அதன் குகையில் சந்தித்தால் மாதிரி கலைஞரை அவருடைய தொகுதியில அவருடைய தொண்டர்கள் அவருடைய மேடையில போய் அவருக்கு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டா அது எப்படி? அப்படிப்பட்ட ரசிகர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து அப்படி. இது இப்படி நடக்கும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா, இதுல ஒரு கலைஞருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து என்ன ஆயிருது, போலீஸ் அடிக்கு ஒரு போலீஸ் நின்னு யாரையுமே உள்ள விடாம, இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்லது அதிமுக தொண்டர்களை உள்ள விடாம செங்கல்பட்டுல இருந்து ஒரு பாதுகாப்பா போலீஸ் போட்டு வச்சிருந்தாலும் கூட எப்படியும் வந்து ஆட்கள் உள்ள புகை மாதிரி நுழைஞ்சிட்டாங்க. இந்த புகை நுழையாத இடத்துலயும் போலீஸ் நுழையும்னுவாங்க. ஆனா இங்க போலீஸுக்கே ஏமாத்திட்டு அதிமுக தொண்டர்கள் நுழைஞ்சு கருப்பு கொடி காட்டுறாங்க. இப்படி கருப்பு கொடி காட்டும் போது விருத்தாச்சலம் பக்கத்துல ஒருத்தர், அவர் பேர் வந்து SM துரைராஜ். விருத்தாச்சலம் பக்கத்துல ஒருத்தரை என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ் அடிச்சதுல அவர் செத்து போயிரு.
இப்ப அதிமுக உயிர் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படின்றதுக்கு நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். போலீஸ் அடியில அவர் உயிரை விட்டுறாரு. இந்த மாதிரி எங்க மக்கள் அதிமுக தொண்டர்கள் திரள்றாங்களோ அப்படி திரளுகின்ற இடத்திலெல்லாம் அடி தடி உதை உயிர் இழப்பு இது சர்வசாதாரணமா நடக்குது. இப்போ எம்ஜிஆர் அடுத்தடுத்து அவர் காய் நகர்த்தல செய்துகிட்டே போறாரு. இப்ப டிசம்பர் ஆயிருச்சு, கட்சி ஓரளவுக்கு பலப்பட்டுருச்சு. இப்ப கட்சிக்கு கொள்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கட்சிக்கு கொள்கை என்ன அப்படின்ன உடனே எம்ஜிஆர் சில அறிஞர்களை கொண்டு ஒரு இது தயார் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அண்ணாயிசம் தான் நம்ம கொள்கை. அண்ணா என்னென்ன சொன்னாரோ, என்னென்ன இது வரைக்கும் பேசியிருக்காரோ அதெல்லாம் திரட்டி அத ஒரு ஐடியாலஜியா ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது சாதி மத பேதமற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவது. அதுல சாதி ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. எங்களுடைய கொள்கை சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மத பேதம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன சாமி கும்பிட்டாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள். அந்த மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி நடக்கணும். இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட ஒரு மதவாத கட்சியோட கூட்டணி வைக்குது. இது அதனுடைய கொள்கைக்கு முற்றிலும் புறம்பானது, அண்ணாயிசத்துக்கு முற்றிலும் புறம்பானது. நம்ம அவங்களோட வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் அந்த மாதிரி வச்சாங்க. ஜெயலலிதா வைக்கும் போதாவது அவங்க பிராமின், அதனால அவங்களோட சேர்றாங்க அப்படின்னு ஒரு சாரார் ஒரு காரணம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம். அப்படி வைக்க கூடாது. அப்போ நம்முடைய அந்த அண்ணாயிசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, சாதி சமய பேதமற்ற சமதர்ம வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்ப சாதி பிரிவினை இருக்கக்கூடாது, மத பேதம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே நீதி. சம தர்மம்னா என்னது? எல்லாருக்கும் ஒரே நீதி கிடைக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு நீதி, ஒரு ஆளுக்கு இன்னொரு நீதி. இவங்க எல்லாம் தேச ஆதரவு படைத்தவர்கள், இவங்க தேச விரோதிகள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேச அளவிலும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் இவங்க தமிழ், இவங்க மலையாளி, இவங்க தெலுங்கர், இப்படியும் நம்ம பிரிக்க கூடாது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் நம்ம பின்பற்றணும். அதுதான் அண்ணாயிசம்னு அவர் கொண்டு வர்றார். இதுக்கு இடையில கலைஞர் என்ன பண்ணிடுறாரு, எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லி அவரை மலையாளின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் முரசொலியில எழுத, அப்புறம் நடிகன் கட்சி அப்படின்னு நடிகர் கட்சின்னு குறிப்பிட, இப்படி எல்லாம் சொல்லும் போது அது அதிமுகவினருக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க அந்த பொதுக்கூட்டத்துல போட்டு பேசும்போது அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும், அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு பெண்கள் ஆதரவு. அது வரைக்கும் பொதுவா திமுக கூட்டத்துக்கோ காங்கிரஸ் கூட்டத்துக்கோ பெண்கள் அதிகமா பொதுக்கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு அவங்க தோழர்கள், அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் வருவாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா அவங்க கட்சியில பெண்கள் நிறைய இருந்தாங்க. பட் பொதுக்கூட்டத்துக்கு வர்ற பழக்கம் கிடையாது. ஆனா இது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் அமர்வதற்குன்னு ஒரு பகுதி தனியா பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். அங்க பெண்கள் உட்கார்ந்து கூட்டத்தை கேட்கலாம். அதற்கு பிறகு அவங்க போன பிறகுதான் ஆண்கள் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நகரணும். இது ஒரு தடவை எம்ஜிஆரே சொல்லிடுறாரு, நான் ஆண்கள்லாம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்ன்றார். பெண்கள் போட்டுன்றாரு. பெண்கள் போன பிறகு ஓரளவுக்கு கூட்டம் நல்லா கலைஞ்ச பிறகு சரி நீங்க போகலாம் அப்படின்னு. என்ன ஏதோ ரகசியம் சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்ல, பெண்கள் பாதுகாப்பா முன்னாடி முதல்ல போகட்டும், கூட்டத்துல நெறிபடக்கூடாதுன்னு தான் சொன்னேன்ற. சரின்னு ஆண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு அந்த இதை புரிஞ்சுக்கிறாங்க, பெண்களை பாதுகாப்பாக அனுப்பணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த கட்சி வளர்ந்து வருது. மீதியை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.